அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் நாசா ஆராய்ச்சி ஒன்று அவசரமாக பெல்லி லேண்டிங் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தின் லேண்டிங் கியர் திறக்க முடியாத நிலையில் இந்த அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஹூஸ்டன் நகரத்திற்கு அருகே உள்ள எலிங்டன் விமான நிலையத்தில் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாக நாசா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியாகிய காணொளிகளில் விமானம் தரையிறங்கும் போது தீப்பொறிகள் பறப்பதும் தீ மற்றும் புகை எழுவதும் தெளிவாக பதிவாகியுள்ளது. விமானம் முழுமையாக நின்ற பின்னர் அவசர நிலை மீட்புக் குழுக்கள் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கின. இந்த சம்பவத்தில் விமானத்தில் இருந்த 2 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் நாசா உறுதி செய்துள்ளது. விமானத்தில் ஏற்பட்டது ஒரு இயந்திர கோளாறு என்பதையும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. இந்த விமானம் நாசாவின் உயரத்தில் பறக்கும் ஆராய்ச்சி விமானமாகும். இது மிக உயரமான வளிமண்டல அடுக்குகளில் ஆய்வுகள் மேற்கொள்ள பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாகும். ஒரே நேரத்தில் 6 மணி நேரத்துக்கும் மேலாக பறக்கும் திறன் கொண்டது இந்த விமானம் என கூறப்படுகிறது.